வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் ரெட் கிரசன்ட் சொசைட்டி உயர் எச்சரிக்கையில் உள்ளது. அவசர நிலைக்கு தயார். பிராந்திய முன்னேற்றங்களின் வெளிச்சத்தில் அவசர நிலைகளை கையாள குவைத் ரெட் கிரசன்ட் சொசைட்டி அதன் தயார் நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. KRCSின் தலைவரான தூதர் காலித் அல் முகாமிஸ் எந்தவொரு சாத்தியமான நெருக்கடிக்கும் தயாராக இருப்பதை மேம்படுத்துவதில் குவைத்தின் முயற்சிகளை ஆதரிக்க அரசு நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றி அதன் தேசிய மற்றும் மனிதாபிமான பொறுப்புகளுக்கு சங்கம் உறுதி பூண்டுள்ளது என்று வலியுறுத்தி இருக்கின்றார். நாட்டின் தேசிய மீட்பு அமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாக KRCS உள்ளது என்றும் நாட்டின் மற்றும் அதன் குடிமக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் அல் முகாமிஸ் குனாகிடம் தெரிவித்திருக்கின்றார். திறமையான அவசரகால பதிலை உறுதி செய்வதற்காக அரசாங்க அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுதல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் சமூகத்தின் அணுகுமுறையை அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். அதன் தயார் நிலை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தன்னார்வலர்கள் மற்றும் பயிற்சி பெற்ற ஊழியர்களை கொண்ட விரைவான தலையீட்டு குழுக்களின் தயார் நிலையை அதிகரிப்பதை உள்ளடக்கிய ஒரு விரிவான திட்டத்தை சங்கம் செயல்படுத்தி வருகின்றது. தேவைப்படும் போது விரைவான நடவடிக்கையை எளிதாக்குவதற்காக கிடங்குகளில் தேவையான நிவாரணப் பொருட்கள் மற்றும் அவசர மருந்து பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூடுதலாக தன்னார்வலர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் திறன்களை வலுப்படுத்த முதலுதவி, பேரிடர் மேலாண்மை மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் சிறப்பு பயிற்சி திட்டங்களை KRCS நடத்தி வருகின்றது. அவசர காலங்களில் ஒருங்கிணைந்த முயற்சிகளை உறுதி செய்வதற்காக சமூகம் சிவில் பாதுகாப்புடன் நெருக்கமான ஒத்துழைப்பையும் பேணுகிறது. மனிதாபிமான தேவைகள் தேவைப்படும் போதெல்லாம் உடனடியாக பதிலளிக்க தயாராக இருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அல் முகாமிஸ் சமூகத்தை ஆதரவாகவும் தயாராகவும் இருக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். குவைத்தின் புதிய நகர்ப்புற திட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பார்க்கிங் வசதி. நிலையான பார்க்கிங் வடிவமைப்பில் சமீபத்திய உலகளாவிய முன்னேற்றங்களுக்கு ஏற்ப குவைத் மாநிலத்தில் ஒரு பெரிய அளவிலான மற்றும் நிலையான பார்க்கிங் குறியீட்டை உருவாக்குவதற்கான திட்டத்தை நகராட்சி மன்ற உறுப்பினர் அலியா அல் ஃபர்சி சமர்ப்பித்திருக்கின்றார். நாட்டில் பார்க்கிங் இடங்களை வடிவமைத்து நிறுவுவதற்கான நிலையான நகர்ப்புற தரநிலைகளை நிறுவுவதே முன்மொழிக்கப்பட்ட குறியீட்டின் நோக்கமாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நகர்ப்புற விரிவாக்கம், கார்பன் உமிழ்வு மற்றும் நகர்ப்புற இடங்களில் ஆக்கிரமிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பார்க்கிங் இடங்களின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைத்தல், பிற போக்குவரத்து முறைமைகளை ஆதரிக்கும் உள்கட்டமைப்பை வழங்குவதன் மூலம் நிலையான போக்குவரத்து மாற்றுகளின் பயன்பாட்டை ஊக்குவித்தல், ஒருங்கிணைந்த மற்றும் மல்டி ஃபங்க்ஷனல் முறையில் பார்க்கிங் இடங்களை பயன்படுத்துவதை வழிநடத்துவதன் மூலம் நில பயன்பாட்டு செயல்திறனை அதிகரித்தல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற ஸ்மார்ட் தொழில்நுட்பங்களுடன் காடு வளர்ப்பு மற்றும் இயற்கை விதானங்கள் போன்ற சுற்றுச்சூழல் கூறுகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல். தனது முன்மொழிவின் அறிமுகத்தில் குவைத் தனியார் வாகனங்களை முதன்மை போக்குவரத்து வழிமுறையாக பயன்படுத்துவதை பெரிதும் நம்பியுள்ளது என்று அல் பார்சி சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் மோதலால் குவைத்தில் ஹோம் டெலிவரி சேவை வளர்ச்சி. ஒருவரின் துரதிர்ஷ்டம் மற்றொருவரின் ஆதாயமாகும் என்று கூறப்படுகிறது. அதன்படி இது வீட்டு விநியோக நிறுவனங்களின் செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் போக்கான நிலைமையில் பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பு மற்றும் எச்சரிக்கையின் நிலை அதிகரித்திருக்கின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடந்து வரும் போர் வெடித்ததிலிருந்து இந்த துறையில் செயல்பாடு 10% அதிகரித்துள்ளதாக வீட்டு விநியோக நிறுவன உரிமையாளர்கள் குழுவின் தலைவர் அப்துல் அஜீஸ் அல் ஃபாலிக் செய்தித்தாளுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். சாதாரண சூழ்நிலைகளில் விநியோக நிறுவனங்கள் நிமிடத்திற்கு 300 விநியோக கோரிக்கைகளை பெறுவதாகவும், ஆனால் இது இப்பொழுது 330 அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய நாட்களில் தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை மிகவும் தேவைப்படும் பொருட்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது, அதே நேரத்தில் அத்தியாவசியமற்ற விநியோகங்களின் விகிதம் குறைந்துள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட வீட்டு விநியோக நிறுவனங்களின் எண்ணிக்கை சுமார் 1902 என்றும் இவற்றில் சுமார் 900 நிறுவனங்கள் செயலில் உள்ளன என்றும் இடைவிடாமல் இயங்குகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.77 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.98 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி
29.57 குவைத் தீனார்கள் ஆகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.35 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 981.47 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 282.05 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 399.09 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.